ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் குறி சொல்ல வேண்டும், இதையே நிறைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. குறி எப்படி சாமி சொல்வது அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. இந்த குறி சொல்லுவதற்கு கண்டிப்பாக காளி உபாசனை வேண்டும் அல்லது ஆஞ்சநேயர் உபாசனை வேண்டும். இந்த இரண்டு பெரிய தெய்வங்களை வழி வழியாக செய்பவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம் வழி வழியாக தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனாலும் எல்லாருக்கும் சில இது ஒத்து வர மாட்டேங்குது. ரெண்டாவது, சில காலங்களை மட்டுமே அது குறிப்பிட்டு சொல்லும். ரெண்டாவது, காளி ஆடுறவங்க குடும்பத்திலெல்லாம் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். போதைப் பொருள்கள் எல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது. ரெண்டுக்குமே இல்லை. அப்போ பழங்காலத்தில் ஒரு முறை சொன்னாங்க, 8 முறை குறி. இதில் கொஞ்சோண்டு வாழை பரமேஸ்வரி அம்பாவை மட்டும் உபதேசம் சொன்னால் போதும், அது சிரசில் இறங்கிக்கும். ஆனால் இது எதுக்கு சொல்லும்னா, நிறைய ஜோதிடர்கள் இந்த கலையத்தை கையில் வச்சுருக்காங்க. ஒரு ஜாதகத்தை பிரித்தவனே சொல்லிடுவார், உனக்கு இதையா பிரச்சனை, இதற்காகத்தான் நீ வந்த, மெயினாக உனக்கு இந்த பாதிப்பு தான் இருக்குது. அப்போ கரெக்டாக டக்குன்னு அடித்து சொல்லிடுவார். அப்போ அவர் அப்படியே உட்காந்துருவார். அப்போ அதுக்கு பரிகாரம்னு சொல்லிடுவார், என்ன பரிகாரத்தை செய்ய சரியாக போயிரும்போ. அப்போ இந்த வாய்ப்புகளையும் அதை நாம் பயன்படுத்தலாம். அப்போ கண்டிப்பாக இது ஜாதகம் மூலமாக தான் சொல்கிறது. ஆனால் பிரித்தவனையே சொல்லலாம். இந்த ஒரு சின்ன ஆராய்ச்சி மட்டும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை பார்த்தவனே அவன் கண்ணு அங்கே போயிடும். இந்த இடம் பாதிப்பு, இந்த இடம் பாதிப்பு, அவ்வளோதான், முடிஞ்சு. அந்த பாதிப்புக்கு என்ன காரணம், அந்த பாதிப்புனால என்ன அவருக்கு உண்டாகுது, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி, இதை எளிதாக சொல்லிவிடலாம். இதுக்கு பேர் அந்த காலத்தில் சொன்ன ஜாதக குறி. அப்போ இதை நிறைய பேர் பயன்படுத்தலாம். ஆனால் வாழை பரமேஸ்வரி அம்பாவை கொஞ்சம் உபாசனை பண்ணிக்கணும். ஒரு 5 நாள் அவளுடைய மந்திரத்தை நம்ம தெரிஞ்சு அந்த பூசையை கரெக்டாக எடுத்தோம்னா அது அம்பாளுடைய சித்தி கிடைக்கும், வாக்கு சித்தி கிடைக்கும். பெரும்பகுதி அதுக்கு பேர் வாக்கு விலாசினி. இந்த வாக்கு சித்தி நமக்கு கிடைச்சி போயிடும். அப்போ இதனுடைய தரவாக தெரிஞ்சுக்கணும், முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இந்த வழிகளில் நாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கு 8 முறையாகவே சொல்லிக் கொடுத்துருவோம். அப்போ வாழை பரமேஸ்வரர் உபாசனையும் சொல்லிக் கொடுக்குறோம். அதை கூட அஞ்சனமும் நம்ம உபாசனை பண்ண அஞ்சனமும் நம்மகிட்ட இருக்குது. அப்போ அதையும் தருவோம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஏற்றிக்கணும். நீங்கள் உங்கள் ஒரு 5 நாளாவது நல்ல விதமாக ஏற்றிக்கிட்டால் வாக்கில் நிறைய ஏறணும். அப்போ சொல்பளிதம் உண்டாகும். அப்போ அதை பயன்படுத்துங்க, 100க்கு 100 சரியாகலாம். எமது சிவசக்தி ஆன்மீக மையம் அருள்மிகு வெட்டுடைய காளியம்மன் திருக்கோயிலில் இருக்கேன் ஐயா. அப்போ அங்கே என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது என்ன வரும்னு சொல்லித்தரேன். எளிதானது, உயர்வானது, எளிதானது. அப்போ அதை கற்றுக்கணும். என் நம்பர் 890 38 28 690 88 70 58 29 28. நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயா இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி அருகிலுள்ள அருள்மிகு வெட்டுடையா காளியம்மன் திருக்கோயிலில் ஐயா இருக்குது. எப்போதுமே நீ சந்திக்கலாம். முன்னாடி சொல்லிட்டு வாங்க, என்ன காணிக்கை என்னன்னு கேட்டுக்கணும் வாங்க. ஒரு காணிக்கையை கொடுத்து கற்றுக்கணும் போங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையை நன்மை செய்யுங்க. நன்றி, வணக்கம்.